அர்ஜுன் திரும்ப கிடைச்சாதான் நான் இவள விடுவேன். சொல்லுங்க, எங்க வச்சிருக்கீங்க அர்ஜுன? பவி, இவங்க சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க போல. நீ கத்தி இறக்கு, அப்பதான் பயப்படுவாங்க. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? நானே இன்னைக்குதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். என் கிட்ட போய் அர்ஜுன் எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் சத்தியமா அர்ஜுனையும் பார்க்கல, ஒருத்தரையும் பார்க்கல. என்ன நம்புக்கா. தயவு செஞ்சு என் தங்கச்சியை விட சொல்லுக்கா அவள. இங்க பாருங்க, இந்த நடிப்பை பார்த்து நான் என்னைக்கும் ஏமாற மாட்டேன். அர்ஜுன நீங்க தான் கடத்தி வச்சிருக்கோம். இப்ப நான் 10 எண்ணுவேன். அதுக்குள்ள அர்ஜுன் இருக்கிற இடத்த நீங்க சொல்லலைன்னா இந்த கத்தி இவ கழுத்துக்குள்ள இருக்கும். சொல்லுங்க. பவித்ரா, என்னம்மா பண்ற? முதல்ல அவங்கள விட. இல்ல சார், அர்ஜுனை இவங்க எங்க கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நான் இவளை விட மாட்டேன். அர்ஜுனை கண்டுபிடிக்கிறது எங்களோட வேலை. அதுக்கு இது கரெக்டான தீர்வு கிடையாது. முதல்ல அவங்கள விடு. பவித்ரா, இப்ப நீங்க விடலைன்னா இதுக்காக நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய வரும். எமோஷன் ஆகி தப்பு பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. பவி, நீ விடு, பாத்துக்கலாம். நல்ல வேலை சார், கரெக்டான டைம்க்கு இவளை காப்பாத்துறதுக்காகவே வந்தீங்க. என் தங்கச்சியை இவ கொன்னே போட்டிருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இங்க வந்தது உங்க தேங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு இல்ல. அர்ஜுன் கடத்தப்பட்டதுல உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு இவங்க எல்லாம் சந்தேகப்படுறாங்க. அதுக்கு என்கொயரி பண்ண தான் வந்திருக்கேன். ஐயோ, ஆரம்பத்துல இருந்தே நான் அதை தானே சொல்லிட்டே இருக்கேன். நானே இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். நான் ஏன் சார் அர்ஜுனை கடத்த போறேன்? காயத்ரி, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். ஐயோ, இத்தனை வருஷம் ஜெயில இருந்ததுக்கு பழி வாங்கறதுக்காக தான் நீ இப்படி பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பேரனை எதுவும் செஞ்சிடாத. இத்தனை வருஷமா எங்க எல்லாரையும் பிரிஞ்சிருந்த அவன் இப்பதான் எங்களோட ஒன்னா இருக்கான். அத தயவு செஞ்சு பாழாக்கிடாத. உன்னோட தனிப்பட்ட கோவத்தினால அவனை ஏதாவது ஒண்ணு செஞ்சு எங்க கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிடாத. அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு காயத்ரி, தயவு பண்ணி சொல்லிடு. நீங்க என்ன பாட்டி இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? அர்ஜுனை மட்டும் இவங்க ஏதாவது செஞ்சா அதுக்கப்புறமா நான் இவங்கள சும்மா விட மாட்டேன்னு இவங்களுக்கே நல்லா தெரியும். ஆமா பவி, நீ தான் பெரிய ஆளாச்சே. நான் அப்படி ஏதாவது செஞ்சா நீ சும்மா விடுவியா? உடனே என்ன அரெஸ்ட் பண்ண வச்சு மறுபடியும் ஜெயிலுக்குள்ள தள்ளிட மாட்ட? இத்தனை வருஷம் ஜெயில் காத்தையே வாங்கிட்டு நான் இப்பதான் வெளியில வந்திருக்கேன். திரும்ப அங்க போறதுக்கு யாராவது ஆசைப்படுவாங்களா சொல்லு? இங்க பாருங்க சார், திரும்ப இந்த கோர்ட்டு, ஸ்டேஷன், ஜெயிலுன்னு எனக்கு ஆளைய தெம்பு இல்ல. அதனால சொல்றேன், நான் யாரையுமே கடத்தல. என்ன விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு என் போக்குல இருந்துட்டு போயிடுவேன். சரி, ஓகே. இப்போதைக்கு இந்த கிட்னாப் கேஸ்ல நீங்க சம்பந்தப்பட்ட மாதிரி எந்த எவிடன்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால நீங்க சொல்றதை நாங்க நம்புறோம். ஒருவேளை அப்படி ஏதாவது எங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க ஸ்டேஷன் வர்ற மாதிரி இருக்கும். நான் தாராளமா வரேன் சார். அர்ஜுன் ரமாக்காக்கு மட்டும் பேரன் இல்ல, எனக்கும் தான் பேரன். அவனை கடத்தினவங்களை கண்டுபிடிக்க ஏதாவது ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நான் பண்றேன் சார். ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க. கடத்தினவங்க நீங்க தானு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆதாரம் இல்லைன்றதுனால நீங்க சொல்றது உண்மையாயிடாது. ஆனா ஒண்ணு, அர்ஜுன் மேல ஒரு சின்ன நகைக்கீரல் விழுந்தா கூட ஏன் உங்களோட தங்கச்சி, உங்க கூட இருக்கிறவங்க, இப்படி எல்லாரையும் நான் உயிரோடவே விட மாட்டேன். பாத்தீங்களா பாத்தீங்களா சார், நீங்க இருக்கிறப்பவே எப்படி ஓப்பனா கொலை மிரட்டல் விடுறான்னு. பவித்ரா, நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப எமோஷனல் ஆகிறீங்க. போலீஸ் முன்னாடியே
இப்படி நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. சொல்லுங்க சார். உங்களோட இந்த கோவமே அர்ஜுனை கண்டுபிடிக்க பெரிய தடையா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இங்கேருந்து நீங்க கிளம்புங்க. என்ன செய்யணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம். மேடம் சொல்லுங்க மேடம். பவி வா, அர்ஜுனை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பின்னாடி இவ தான் இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவளை அப்புறமா பாத்துக்கலாம். வா. யோ கான்ஸ்டபிள்ஸ், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. ஓகேங்க சார். ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஆக்டிவிட்டி தெரிஞ்சா மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். மேடம் நீங்க வீட்டுக்கு போங்க. நான் கண்ட்ரோல் ரூமுக்கு பேசி அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணியாச்சான்னு கேட்குறேன். சரி வாங்க போலாம். இல்ல பாட்டி, நானும் மனோவும் இங்கே இருக்கோம். எதுக்கு? அதான் இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, இங்க ஏதாவது சந்தேகப்படுறபடி நடக்குதான்னு பாருங்கன்னு. அவங்க 2 பேரும் பயங்கரமான கிரிமினல். போலீஸ கூட வேலைக்கு வாங்கிடுவாங்க. அதனால நாங்க 2 பேரும் இங்கே இருந்து வாட்ச் பண்றோம். ஆமா பாட்டி, நாங்க இங்க இருக்கிறது தான் நல்லது. சரி, பத்திரமா இருங்க. ஆ. ஏதாவது ஒண்ணுனா உடனே கால் பண்ணுங்க. பவி, நீ வண்டியில ஏறு. பாட்டி, காயத்ரி பாட்டி என்ன சொன்னாங்க? சும்மா இருடி. பாட்டி என் பாட்டி குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப முக்கியம். சரிதா, நீ சும்மா இரு சரிதா. மா, என்னாச்சுமா? என்னம்மா சொன்னாங்க அவங்க? அர்ஜுனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல கிருஷ்ணா. ஒழுங்கா அர்ஜுன் எங்கன்ற உண்மைய சொல்லிடுங்க. இல்ல உங்க தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா. பவித்ரா, முதல்ல அவங்கள விடு. அர்ஜுன் கடத்தப்பட்டதுல உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு இவங்க எல்லாம் சந்தேகப்படுறாங்க. இத்தனை வருஷம் ஜெயில் காத்தையே வாங்கிட்டு நான் இப்பதான் வெளியில வந்திருக்கேன். திரும்ப அங்க போறதுக்கு யாராவது ஆசைப்படுவாங்களா சொல்லு? அதனால சொல்றேன், நான் யாரையுமே கடத்தல. என்ன விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு என் போக்குல இருந்துட்டு போயிடுவேன். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அவங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஆதாரம் இல்லாததுனால நம்மளால அவங்கள எதுவுமே செய்ய முடியல. ஐயோ கடவுளே, எல்லாரும் இப்படி காரணம் சொல்றீங்களே தவிர என் புள்ள எங்க இருக்கான்னு யாருமே சொல்ல மாட்டீங்களே. என்ன மேடம், உங்க பேத்திக்கிட்ட நான் சொன்ன தங்கத்தை ரெடி பண்ண சொல்லிட்டீங்களா? என்ன அமைதியாவே இருக்கீங்க? அப்போ நீங்க என்ன ரெடி பண்ணவே இல்லை? ஏய், இல்ல இல்ல இல்ல, எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப கிடைச்சிரும்.
அதுக்கு முன்னாடி நான் அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த கதையே வேணாம். உங்க பேரை எங்க கிட்ட தான் இருக்கான்றதுக்கு நாங்க ஏற்கனவே வீடியோ உங்களுக்கு அனுப்பி வச்சிட்டோம். இதுக்கு மேல பேசி என்ன ஆக போகுது? இங்க பாருங்க, ஒழுங்கா நான் சொன்ன 8 கிலோ தங்கத்தை சரியா 4 மணிக்கு ராமாபுரம் ஏஞ்சல் ஸ்ட்ரீட்ல 4வது தெரு, அங்க நான் சொன்ன இடத்துல ஒரு சின்ன குப்பை தொட்டி இருக்கும். அதுல தங்கத்தை போட்டுட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டு புள்ள எந்த சேதாரமும் இல்லாம வீடு வந்து சேருவான். அது இல்லாம கிரிமினலா ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா நாங்க எவ்வளவு பெரிய கிரிமினல்னு நீங்க பாப்பீங்க. புரிஞ்சதில்ல? 4 மணி நான் சொன்ன இடம் குப்பை தொட்டி. அதை விட்டுட்டு போலீஸை வச்சு புத்திசாலித்தனமா ஏதாவது பிளான் பண்ணீங்க, அப்புறம் இன்னொரு தடவை நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். பி கேர்ஃபுல். ஏய், ஐயோ பாட்டி, இதுக்கு மேல யோசிக்க வேண்டாம். நம்ம பேசாம அவங்க கேட்டதை கொடுத்துட்டு மாம்ஸ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ஆமா, பணம் போனா போகட்டும். நமக்கு அர்ஜுன் தான் முக்கியம். அதெல்லாம் சரி ஜோதி, ஆனா 8 கிலோ தங்கத்துக்கு நாம எங்க போறது? பணமா கேட்டா கூட ஏதாவது ரெடி பண்ணிருந்திருக்கலாம். எப்படியாவது ரெடி பண்ணிதாமா ஆகணும். நம்ம கிட்ட நேரம் வேற ரொம்ப கம்மியா இருக்குமா? பாட்டி, அப்படின்னா நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல உள்ள பணத்தை வித்ட்ரா பண்ணிடுவோம். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் பணத்தையும் உடனே மாத்திவிட சொல்லலாம். சிட்டில உள்ள 8 பெரிய நகை கடையை காண்டாக்ட் பண்ணி கடைக்கு 1 கிலோனா கூட 8 கிலோவை 4 மணிக்குள்ள ரெடி பண்ணிடலாம். சரி பவி, அப்படின்னா நீ உடனே ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி பேசு. கிருஷ்ணா, நீ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கால் பண்ணி பேசு. சரிம்மா. கவலைப்படாதீங்க அத்தை, பணம் வந்ததும் மாம்ஸை எப்படியாவது காப்பாத்திடலாம். நீங்க தைரியமா இருங்க அத்தை. பாட்டி, நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நகைக்கடை ஓனர் நாராயணன் இருக்காருல்ல, அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் பேசுறீங்களா? யாரு பாட்டி? இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போடுங்க பாட்டி. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், முதல்ல உங்களுக்கு மிரட்டல் வந்ததா சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தீங்கல்ல? ஆமா. அந்த நம்பர் ராமாவரம் டவர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. சைபர் செல் மூலமா அந்த நம்பரோட லொகேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ண போறோம். கண்டிப்பா அர்ஜுன் அங்கதான் இருக்கணும். நீங்க பயப்படாம இருங்க. அர்ஜுனை கண்டிப்பா நாங்க மீட்டு கொண்டு வந்துருவோம். சார், நீங்க தேடி போற அந்த லொகேஷனை மட்டும் எனக்கும் ஷேர் பண்றீங்களா? நானும் வரேன் சார். எதுக்கு பவித்ரா? ப்ளீஸ் சார், நான் வரேன் சார். சரி, ஓகே, நான் அனுப்புறேன். பவி, நீ எதுக்கு அங்க போற? இல்ல பாட்டி, அர்ஜுனை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் அங்க போயே ஆகணும். என்னால தானே அர்ஜுன் அவங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. நானே போய் அர்ஜுன் எங்க இருந்தாலும் மீட்டு கொண்டு வரேன். என்ன நம்புங்க. ஏன்னா எனக்கு என் உயிரை விட அர்ஜுன் உயிர் தான் முக்கியம். என் உயிரே போனாலும் நான் அர்ஜுனை காப்பாத்தாம விட மாட்டேன். பாட்டி, நான் போயிட்டு வரேன். அர்ஜுனோட கண்டிப்பா வருவேன். சரி பவி, பார்த்து பத்திரம்.
வாங்க பவித்ரா. சார் நீங்க கொடுத்த லொகேஷன் படி பார்த்தா அந்த போன் இங்க இருந்து தான் வந்திருக்கணும். ஆமா பவித்ரா, எக்ஸாக்ட் லொகேஷனை கண்ட்ரோல் ரூம்ல கேட்டிருக்கேன், கிடைச்சிரும். கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா. ஹலோ, மிரட்டல் இந்த ஃபோன் காலை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லி எக்ஸாக்ட் லொகேஷன் கேட்டிருந்தேனே, கிடைச்சதா? கிடைச்சிருச்சு சார். அது இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 10 மீட்டர் தூரத்துல தான் சார் இருக்கு. சரி, ஓகே, தேங்க்ஸ். என்னாச்சு சார்? இங்கேருந்து 10 மீட்டர் தூரத்துலேருந்து தான் அந்த கால் வந்திருக்கு. அப்படின்னா அந்த அயன் கடையிலேருந்து தான் கால் வந்திருக்கணும். வாங்க விசாரிப்போம். சரிம்மா வை. வணக்கம் சார். யோ, நீ தான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி மிரட்டினதா? மிரட்டினா? நானா? என்னையா நடிக்கிறியா? அயன் கடை தான் நடத்துற? ஆமாங்க சார். ஆனால் சத்தியமாக நான் யாரையும் மிரட்டல சார். என் பொண்டாட்டி மிரட்டினாலே நான் எதிர்த்து பேச மாட்டேன். நான் யாரை சார் மிரட்ட போகிறேன்? அப்போ உன் கடை லொக்கேஷன்லேருந்து எப்படியா ஃபோன் வந்துச்சு? ஆஹா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இவனை தூக்குங்கய்யா, ஸ்டேஷனில் வச்சு விசாரிப்போம். ஐயா ஐயா, சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஐயா. நான் அப்படி யாருக்கும் ஃபோன் பண்ணலையா. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் சார். ஃபோன் வேலை செய்யல, உங்க ஃபோனை கொடுங்க, ஒரு ஃபோன் பண்ணிட்டு திருப்பி தரேன்னு சொன்னான் சார். நானும் கொடுத்தேன் சார். அப்படியா? உங்க போனை கொஞ்சம் கொடுங்க. ஆமா சார், இது என்னோட பாட்டி நம்பர் தான். இந்த போன்ல இருந்து தான் கால் வந்திருக்கு. யோ, அவன் பார்க்க எப்படி தான் தெரியுமா? கருப்பு குல்லா, கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட் போட்டிருந்தான் சார். இங்க சிசிடிவி ஏதாவது இருக்கா? இந்த அயன் கடைக்கு எதுக்கு சார் சிசிடிவி கேமரா? போயாயோ, கேமரா இருந்தா அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சிருக்கும். ஐயோ சார், இவர் சொல்றத பாக்குறப்ப அவங்க ரொம்ப உஷாரா தான் இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியுது. அவங்க போன்ல இருந்து கால் பண்ண மாட்டிக்குவோன்னு பப்ளிக்கோட போன்ல இருந்து கால் பண்ணி பேசிருக்காங்க. ஆமா சார், இவங்க காலையில கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணப்ப கூட அது ஒரு ரிட்டையர்ட் வாத்தியாரோட நம்பர்னு தெரிய வந்துச்சு. அங்கேயும் இதே மாதிரி அவசரம்னு சொல்லி போனை வாங்கி பேசியிருக்கானுங்க. சார், இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் பண்றாங்கன்னா யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு பின்னாடி இருந்து இது எல்லாத்தையும் செய்யறாங்க. கண்டிப்பா காயத்ரியா தான் சார் இருக்கும். அவங்க தான் எந்த தப்பும் செய்யாத மாதிரி பேசுறாங்களே. ஐயோ, தப்பு செய்யறவங்க என்னைக்கு அதை வெளியே காட்டிக்குவாங்க சொல்லுங்க? எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் பண்றது காயத்ரி தான். சார், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன பண்ண பவி? காயத்ரியோட இடம் எல்லாத்தையும் ரைட் பண்ணணும் சார். அவங்களுக்கு சொந்தமான ஃபிளாட்ஸ், கடை, குடோன்னு இப்படி எல்லா இடத்துலயும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க இடத்துலயும் நம்ம ரைட் பண்ணணும். கண்டிப்பா அர்ஜுன அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இடத்துல தான் வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட அர்ஜுனை கண்டுபிடிக்க ஏதாச்சும் ஒரு லீட் கிடைக்கும்னு எனக்கு தோணுது சார். சரி பவி, அப்படின்னா உடனே எங்க டீமை வச்சு நான் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஓகே சார். ஓகே பவி, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஃபர்தரா ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார். டேய், எல்லாம் எங்கடா இருக்கீங்க? யாருடா நீங்களா? எதுக்காகடா என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? நீங்க எல்லாரும் பெரிய தப்பு பண்றீங்கடா. இதனால நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்கடா. ஆம்பளையா இருந்தா என் முகத்துல உள்ள துணியை எடுத்துட்டு கட்டை மட்டும் அவுத்து விட்டுட்டு பாருங்கடா. உங்க ஒவ்வொருத்தரையும் நானே அடிச்சு காலி பண்ணிடுவேன்டா. டேய், உங்களை தான்டா சொல்றேன், அவுத்து விடுங்கடா என்ன. அட என்னப்பா இவன் கத்தி கத்தி நமக்கே தலைவலி வர வச்சிருவோம் போல் இருக்க. பேசாம அவன் வாயில துணியை வச்சு அடங்கப்பா. அதை பண்ணு முதல்ல. டேய் வேணாண்டா. ஏன்னா இவனை போல பணக்கார பசங்களை கடத்துறதுனால நமக்கு பணம் கிடைக்குது. ஆனா அதையும் தாண்டி
இவனுங்க இப்படி கத்தி அலறதுல ஒரு கிக் இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி பணக்காரங்கள்லாம் அதிகமா சத்தமே போட மாட்டானுங்க. சினிமா தியேட்டர்ல கூட கம்முன்னு தான் படம் பார்ப்பானுங்க. ஏன் செத்தா கூட கத்தி அழ மாட்டானுங்கடா. அப்படி இருக்கிறப்ப நம்ம கிட்ட சிக்கிக்கிட்டு இவன் கத்தி கதறானா அத நாம ரசிக்கணும்டா. தம்பி, நீ தாராளமா கத்திக்கிட்டே இருப்பா, சரியா? ஆனா ரொம்ப எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடாத. ஏன்னா உன்னை வச்சு நாங்க பெரிய பிளான் எல்லாம் போட்டிருக்கோம். 1 இல்ல 2 இல்ல, உன்னை விடணும்னா அதுக்கு 8 கிலோ தங்கத்தை கேட்டிருக்கோம். அது கைக்கு வந்ததும் உன்னை கை மாத்தி விட்டுருவோம். அது கிடைக்கிற வரைக்கும் நீ எவ்வளவு வேணாலும் கத்திக்க, சரியா?